மொபைல் ரேட்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஆனால் விவோ வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து விவோ Y11 நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. நம்ம கடையிலே அந்த ஃபோன் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. விவோவில் வந்து ஸ்டார்டிங் 5G வந்து 15,000 வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது 2,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணி 17,000 வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க சரிங்களா. இப்போ இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 17th சரிங்களா. இன்னைக்கு டேட் படி இன்னைக்கு காலையில் வந்து ப்ரைஸ் வந்து திருப்பியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க விவோ சைடில் இருந்து. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, 1000 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ரேட் வந்து விவோ Y11 வந்து 15,000 லான்ச் பண்ண ஃபோன் வந்து இன்னைக்கு ரேட் வந்து 18,000. நிறைய பேர் வந்து நம்ம கடையிலே வந்து Y11 வந்து 15,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஒரு டைம்ல வந்து 2,000 இன்க்ரீஸ் பண்ணும்போது 17,000 சொல்லும் போது அவங்க வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அவங்களுக்கு காட்டினேன், இந்த மாதிரி பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கன்ட்டு. நிறைய பேருக்கு வந்து தெரியாது, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கடையில மட்டும் இல்ல, நீங்க இந்தியாவில் எந்த கடையில வாங்கினாலும் இதான் பிரைஸ் சரிங்களா. அதே மாதிரி ஆன்லைன்லயும் இதான் பிரைஸ். நீங்க அமேசான்ல போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் இதான் ரேட்டு சரிங்களா. இது ஓவராலா இந்தியா ஃபுல்லாமே இதான் ரேட்டு, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. விவோ Y11 வந்து 1000 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விவோ Y21 சரிங்களா, அந்த ஃபோன் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. 500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 19,000 இருந்தது, இப்போ வந்து ஒரு 500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி Y31 51 Pro ரெண்டு ஃபோனுமே வந்து உங்களுக்கு 1000 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. விவோ Y21, Y11, Y31, Y51 Pro இந்த 4 மாடல் வந்து இன்னைக்கு ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நீங்க காலையில வந்து புது ரேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க விவோ சைட்ல இருந்து, கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மொபைல் ரேட்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக தான் வந்து சேல்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. எல்லா மாடலுமே, விவோ மட்டும் இல்லை, ஓப்போ, ரியல்மி, சாம்சங் எல்லா மாடலுமே, ஐக்யூ சரிங்களா. அதான் 10,000 ஃபோன் வந்து 15,000 கிடைக்குது, 20,000 ஃபோன் வந்து 30,000 கிடைக்குது, 5,000 10,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ரேட்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரேட் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு. ஃபோன் லான்ச் ஆகும்போது ஒரு ரேட் இருந்தால் அதே ரேட்டு தான் வந்து ஒரு வருஷமா அதே ரேட்டு தான் இருக்கும் முன்னாடிலாம். இப்போ வந்து இந்த 2026ல் இந்த சிப்போட ரேட்லாம் வந்து ரொம்ப டிமாண்டாக போய்கிட்டு இருக்கு சரிங்களா. ரேமோட ரேட்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சொன்னதுலேருந்து அப்பப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. கோல்டு ரேட்டு மாதிரி அப்பப்போ வந்து மொபைல் ரேட்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது, இன்க்ரீஸ் மட்டும் தான் ஆகுது. கண்டிப்பாக அப்பப்போ வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ விவோ Y11 வந்து உங்களுக்கு வந்து 18,000, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போலாம் வந்து ஃபுல் கேஷ்ல வந்து எடுக்கிற கஸ்டமர் வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க, பிரைஸ் தான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணதுனால. அதனால கண்டிப்பா இஎம்ஐ போட்டு வாங்குற மாதிரி ஐடியாஸ்னா கண்டிப்பா தளபதி மொபைல்ஸ் வாங்க. நம்ம கிட்ட எல்லா ஃபைனான்ஸுமே இருக்கு, நம்ம கிட்ட ஃபைனான்ஸ் போட்டு நம்ம கிட்ட வந்து புது ஃபோன் வாங்கிக்கலாம் சரிங்களா. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க.